வருஷமே நாங்க வந்து பாப்போம் நான் படத்தை. எங்க அண்ணனுக்காக என்னைக்குமே நாங்க பின்னாடி ஜனநாயகன் படம் லீக் ஆனது வந்து மிகப்பெரிய வருத்தம். அஸ் சினிமா ஃபேனாகவும் சரி, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன் இருந்தாலுமே வந்து தளபதி எனக்கு பிடிக்கும். இருந்தாலுமே இந்த மாதிரிலாம் ஒரு படத்தையெல்லாம் வந்து லீக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எத்தனைக்கும் ரிலீஸே ஆகல அந்த படம். எவ்வளோ ஃபேன்ஸ் எத்தனை மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எவ்வளோ ஒரு ஏமாற்றமா இருக்கும். எனக்குமே ஏமாற்றமா இருக்கு அது சினிமா ஃபேனாவே. இது வந்து ரொம்ப தப்பு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க. அவங்களோட உழைப்பு எல்லாமே வேஸ்டா போன மாதிரி தான் இருக்கு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த படம் வந்து ஜனவரி மாசம் 9 ரிலீஸ் ஆகுது. 4 மாசம் ஆச்சு, இன்னுமே ரிலீஸ் ஆகல. எல்லா ஃபேன்ஸுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி லீக் பண்ணது மிகப்பெரிய தப்பு. யார் பண்ணியிருந்தாலுமே இது வந்துட்டு மிகப்பெரிய தப்பா தான் நான் பாக்குறேன். அது மாதிரி ஆக்சுவலா பண்ணவே கூடாது. தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் யாரும் வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க. இந்த படத்தை இப்படி ரிலீஸ் ஆகியுமே கூட இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஜய் சாருக்குன்னு இல்லை, எந்த படத்துக்குமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சூர்யா சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு போட்டு எடுக்கிறாங்க. அந்த காசெல்லாம் வேஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்கு இப்போ. அதான் தமிழ் ராகேஸே ரிலீஸ் பண்ணல. அவனுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கு போல, சென்சிபிளா பண்ணி இது பண்றாங்க. அந்த சென்சிபிள்னஸ் கூட இல்லாம இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. யார் யார் நடிச்சிருக்காங்க, கேமியோஸ் என்ன, அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணாதீங்க. இவங்க என்ன பண்ணாலுமே தியேட்டர்ல வந்து பாக்குறது நாங்க கன்ஃபார்மா வந்து பார்ப்போம். 5 வாட்டி 10 வாட்டி கூட பார்ப்போம். அந்த அளவுக்கு வெறியா இருக்கும் நாங்க தளபதி மேல. ஏன்னா தளபதினா ஒரு பிடிக்கும். அது சினிமா ஃபேனாவும் சரி, எல்லாமே தெரியும். அதாவது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணவே கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த ஐப்பு குறையவே குறையாது. ஏதாவது ஒரு படத்தை ஒரு வாட்டி பாக்குறவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 வாட்டி 3 வாட்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் போவாங்களே தவிர இதுக்கு ஐப்பு குறையவே குறையாது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கன்ஃபார்மா இந்த படம் நல்ல கலெக்ஷனே எடுக்கும். ஜனநாயகன் பார்த்து நாங்க வெயிட் பண்றோம். ஆமா, தலைவா படத்துல பண்ணாங்க. நிறைய படம் ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கு, ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. இந்த வாட்டியும் அதே மாதிரி ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. இருந்தாலுமே படத்தை ரிலீஸ் பண்றதெல்லாம் இதை வந்து ஏத்துக்கவே முடியாது. யார் பண்ணாலுமே அது தப்பு தான். தயவு செஞ்சு யாரும் ஷேர் பண்ணாதீங்க. இதை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பாதிக்கவே படாதுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு இப்ப இருக்கிறதுல விஜய் சார் மட்டும்தான். இந்த ஒரு படம் இருந்தாலே போதும், இந்த வருஷத்துக்கான மொத்த கலெக்ஷனே எடுத்துருவாங்க. கன்ஃபார்மா இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷன் அடிக்கும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ப்ரோ அவங்க எவ்வளோ காசு போட்டு எடுக்கிறாங்க, ஈஸியாக லீக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியல. பட் ஆனால் உண்மையான ஃபேன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னா பயங்கர விஜய் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் படம் ரிலீஸ் ஆகி வீடியோ ஃப்ரெண்டு காமிக்கும் போதே பார்க்க மாட்டேன், நான் தேட்டரில் வந்தால் பார்ப்பேன் அப்படின்னு லாயலான ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ எப்படின்னா அந்த படத்துக்கு இருக்க மவுஸ் குறையாது. அது என்னைக்கு வருது அன்னைக்கு தான் பொங்கல். ப்ரோ இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர் ப்ரோ. அவருக்கு பண்றது சரி விஷயங்களை ஒத்துக்கவே முடியல. எங்க திரும்பலாம் அடிக்கிறீங்க, நான் அடி வாங்கலாம் திரும்பி நிப்பண்ணான்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. பயங்கரம் ப்ரோ. ஆனால் கண்டிப்பா ஹைப் குறையும் ப்ரோ. ஆனா அவர் லாஸ்ட் படம்ன்ற ஒரு கோசம் எல்லாருமே வருவாங்க. ஐ மீன் இப்ப படமே ரிலீஸ் ஆயிருந்தாலுமே தேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸ் தேட்டர்ல வந்து தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ. இப்படிலாம் பண்ணக்கூடாது ப்ரோ. நான் பாவம் தானே ப்ரோ. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஒன்றரை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. எல்லாருமே இப்படிலாம் ஏமாத்தக்கூடாது ப்ரோ. தப்பு ப்ரோ இதெல்லாம். இல்ல ஓவரால் வந்து ஷேர் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? 3 நாள் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாலிடிக்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்றது? இந்த படம் வந்து நல்லா பெருசா ஓடும். எப்படி பாக்குறீங்க? ஓடும் தான். லாஸ்ட் படம் வேற. கன்ஃபார்ம் தியேட்டர்லயே நாங்க வந்து பாப்போம் நான் படத்தை. எங்க அண்ணனுக்காக என்னைக்குமே நாங்க பின்னாடி உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. ஆனா வந்திருக்கு. அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாமே எப்படி ஒரு அடி வாங்கும்? பாக்ஸ் ஆபீஸ் எப்படி அடி வாங்கும்? லீக் ஆயிடுச்சுன்னா படம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எதுவுமே எது ஜனநாயகம் டிசப்பாயின்மெண்ட் தான். நான் எதிர்பார்க்கல இது போற லீக் ஆகும்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப தரங்கள் கொடுத்துட்டு தான் வராங்க. பட் இருந்தாலும் எல்லாமே ஃபேஸ் பண்றாரு தெரியும். தவறாதான் பாக்குறேன். லைக் வந்து நம்ம அந்த ஒரு ஐடியாலஜியும் பார்க்கும்போது என்னோட ஐடியாலஜி வந்து மூவி க்ரூவா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஐடியாலஜி. லைக் அது வந்து மூவி க்ரூ வந்து ஏன் அந்த பர்டிகுலரான சீன் மட்டும்தான் கிளைமேக்ஸ் சீனா நம்மளுக்கு அது பார்க்க முடியுது. ஸோ பர்டிகுலரான சீனா அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது மக்களை தூண்டுற மாதிரியா இருக்கலாம், அந்த ஓட்டு கேட்குற மாதிரியா இருக்கலாம், ஒரு கேம்பெயினிங் மாதிரியா இருக்கலாம். ஸோ நான் என்னோட ஐடியாலஜியில் வந்து மூவி க்ரூவா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். மக்களை வேற யாராவது கூட இருக்கலாம். இல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ல அடிப்படாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஃபோராவே நிறைய அடி வாங்கியிருக்கு. லைக் கோவிடுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மூவியே மாஸ்டர் தான். ஸோ மாஸ்டர் மூவியுமே லீக் ஆயிடுச்சு தான். நாசர் கூட அந்த கார்ல போற சீன் அந்த லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்லயே அது வந்து பெருசா எடுபடல. ஏன்னா அந்த டைம்லயே பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா வசூல் எடுத்த படம் தான் மாஸ்டர். ஸோ அப்பவே நம்ம அந்த பேண்டமிக் டைம் கோவிட் டைம்லயே நம்ம அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சவங்க. இப்போ ஒண்ணுமே பெருசா இல்லை. அரசியல்ல வேற இருக்காரு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பாலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும்,
தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஃபேன்ஸா தலை ஃபேன்ஸா இருக்கட்டும், சூர்யா ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லா ஃபேன்ஸை கொண்டாடுற ஒரு படமா ஜனநாயகம் இருக்கும். ஜனநாயகம் படம் லீக் பண்ணது ஒரு தவறான விஷயம் தான். ஏன் அப்படின்னா அது இன்னும் சர்டிஃபிகேட்டே இன்னும் பிரச்சனை தான் போயினுது, சென்சார் போர்டு பிரச்சனை போயினுது. ஸோ இந்த டைம்ல லீக் பண்ணது தப்பான விஷயம் தான். பட் இது யார் லீக் பண்ணான்னு தெரியல, அது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சில பேர் என்ன சொல்றாங்க, படக்குழுவினரே வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வேஸ்ட். இந்த படம் எலெக்ஷன் அப்புறம் ஒத்தே கிடையாது இந்த படம். ஸோ அதனால படக்குழுவினரே வெளியிட்டு இருக்கலாம், அந்த ஹைப் ஏற்றதுக்காக வெளியிடலாம் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த விஜய்க்கு எதிரானவங்க வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வெளியிட்டவங்க யாருன்னு தெரியல. பட் வெளியிட்டு தப்பு தான். ஒரு படம் அது ஜனநாயகம் இல்லை, காமனாவே எந்த ஒரு படமா இருந்தாலும் நீங்க வெளியிடுறது சென்சார் போர்டில் இருக்கிற படத்தை எப்படிங்க வெளியிடுவீங்க, தப்பு தானே. ஸோ அதை நான் தப்பா தான் பாக்குறேன். மற்றபடி சொல்றது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி படம் வந்து தியேட்டர்லாம் பார்க்கணும், அவ்வளோ காசு போட்டு எடுத்துருக்காங்க. லாஸ்ட் அது ப்ரொடக்ஷன் டைம்ல தான் எடுக்கணும். நம்ம என்ன பண்றது, பொதுமக்கள் நம்ம என்ன பண்றது. நீ கேவியர் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுற, போடு ஹார்டா கேஸை போடு, ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவு போடு, இது அந்த புஷ் பண்ண எல்லாரையும். நீ என்ன எஃபோர்ட் எடுக்கல, மக்கள் பார்த்து ட்விட்டர்ல கதறாங்க எதுக்கு ரிலீஸ் பண்ற அப்படின்னு. இவன் ப்ரொடக்ஷன் டைம்ல சைட்ல எதுவுமே பண்ணலையே. நீ அவன் தானே ஃபீல் பண்ணணும், நம்ம மக்கள் ஃபீல் பண்ணாங்க, நீ ஃபீல் பண்ண என்ன பண்ண முடியும் தெரியல. அதுக்கான எஃபர்ட் போடணும். ரிலீஸ் பண்ண தப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் படம்ன்றதுனால பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தலைவான ஒரு படம் இந்த மாதிரி தான் ஆச்சு, எல்லாருமே பாத்துறாங்க, ஊரே பாத்துச்சு அந்த படத்தை. ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் ஹிட் ஆச்சு, எல்லாருமே தியேட்டர்லயும் போய் பார்த்தாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு படமா ஒரு வரலாறு படைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜனநாயகம் இருக்கு. அடிவானா கூட பாப்போம், ஹிட் ஆயிடுவானுங்க ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் படம் நீ தியேட்டர்ல விட்டாலே அந்த படம் ஹிட் தான். ஏன்னா அடுத்த படம் வரப்போறது இல்லை விஜய், அதனால அது ஹிட் ஆகிடுவானுங்க. தலைவா மாதிரி ஒரு ஹிஸ்டரி வரணும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு கலெக்ஷன்ல ஓரளவுக்கு அடி வாங்க தான் செய்யும். ஏன்னா பார்த்தவங்க நிறைய பேர் பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓட்டில கொடுக்க முடியாது, சென்சர் சர்டிஃபிகேட் இல்லையே, சர்டிஃபிகேட் இல்லை, நீங்க எப்படி ஓட்டில கொடுப்பீங்க, அது பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ஐடியா தான் சொல்றேன், என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டா அந்த கட்சி பார்ட்டிக்கு பாசிட்டிவிட்டி நிறைய வரலாம். அது மேபி சிம்பத்தியாகவும் இருக்கலாம், பாசிட்டிவிட்டி ஓட்டு வாங்கிறதுக்காகவும் இருக்கலாம். இது என்னோட கெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அது நம்ம ஓப்பனா அவங்களும் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஏன்னா நீங்க நல்லா யோசிக்க, சிம்பிளுங்க. இந்த படம் அரசியலுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் 20 ஏப்ரல் மேக்கு அப்புறம் வந்தா வேஸ்ட். இந்த படம் ஒர்த்து இல்லை, இந்த படம் யாரும் மதிக்க மாட்டாங்க. இது முன்னாடி வந்தாலும் ஹைப்பு. ஸோ அதனால அந்த ஹைப் எடுத்துக்கினே இவங்கள கூட பண்ணிடலாம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு.